சிறு வயது முதல் அநேகந்தரம் என்னை நெருக்கினார்கள், நெருக்கியும் மேற்கொள்ளாமல் போனார்கள். நான் வந்த உடனே நேரடியா சிங்காசனத்தில் வந்து உட்கார்ந்த அரசன் அல்ல, நான் விட்டில் பிடிச்சிட்டு நடந்தவன், நான் நீக்கோலி அடிச்சிட்டு நடந்தவன், நான் 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாம நெருக்கப்பட்டு அவமானப்பட்டு உடுதுணிக்கு மறுதுணி இல்லாம சின்ன வயசுல நெருக்கப்பட்டு வாழ்ந்தவன். ஆனா என்னை யாரும் மேற்கொள்ள முடியல. 4:27 சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். அவன் சொல்றான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எனக்கு எவ்வளவு பெரிய பதவியில வந்தாலும் எனக்கு ஒரே ஒரு ஆசை உண்டு, என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தங்கி இருக்கணும். ஆகாமிய கூடாரங்களிலே வாசம் பண்ணுகிற 1000 நாளை பார்க்கணும். இந்த மைதானத்தில் வந்திருக்கிற 21 நாட்கள் எவ்வளவு மேலானது. அடுத்து சொல்ற 63 சங்கீதம் 1வது வசனத்துல, தேவனே நீர் என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலங்களில் என் ஆத்துமா தேவன் மேல் பிரியமாயிருக்கிறது, என் மாம்சமானமை வாஞ்சித்து கதறுகிறது. இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை பார்க்க ஆசையோட வந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் துதிக்கும், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியோட எழும்புது. அதோட சொல்லி முடிச்சான்னு நினைக்காதுங்க. 119 சங்கீதம் 164வது வசனம். வேதத்துல யாரும் இப்படி சொன்னதில்லை. 119 சங்கீதம் தாவீது எழுதினதாய் இருந்தால் அவன் சொல்றத பாருங்க. தினந்தோறும் 7 தரம் உம்மை துதிக்கிறேன், 7 தரம் கர்த்தரை துதிக்கிறேன். சொல்றது யாரு? தாவீது. அதிகாலையில தேடுகிறவன், சின்ன வயதுல நெருக்கப்பட்டவன், பெற்றோரால கைவிடப்பட்டவன், 7 தரம் துதிக்கிறவன். முடியல. 45 சங்கீதம் 7வது வசனம். என் தோழர் எல்லாரும் பார்க்கலும் என்னை அதிகமாய் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணிருக்கிறேன். இந்த ராத்திரி உயிரோட இந்த கூடாரத்தில் நீங்க கடந்து வர காரணம் நீங்க புசித்த ஆகாரம் அல்ல, உங்க மேல விழுந்த அபிஷேகம். 2 கை தட்டி உன் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு